ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சோயா சங்க்ஸ் வச்சு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சரியா, வாங்க பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஒரு கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்து அதை ஒரு கொதி வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அது வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை வடிகட்டிக்கலாம். சரியா, வடிகட்டிட்டு என்ன பண்ணணும்னா பச்சை தண்ணியில் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புழிஞ்சு தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. சரியா, அப்போ உங்களுக்கு நீங்கள் சோயா சங்க்ஸ் அது செய்யும்போது அப்படி உருந்து போகாமல் அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த ஜூஸியாக உள்ள எல்லாம் கிரேவி ஏற்று நல்லா அழகாக இருக்கும். இதுக்கு இந்த சோயா சங்க்ஸ் செய்கிறதுக்கு நான் 2 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. 2 வெங்காயமும் ஒரு தக்காளியும், ஒரு சின்ன தக்காளியும் எடுத்துருக்கேன். அந்த 2 வெங்காயத்தையும் நல்ல தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக பிளாக் கலரில் இருக்கும், அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டேன். அப்புறம்னா அந்த தக்காளியும் அதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஆயில் இதுக்கு தேவையில்லை. அந்த வெங்காயம் வதக்குற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொட்டினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வெங்காயம் டக்குன்னு வதங்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ப்ரௌனிஸ் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா அப்படியே பொன்னிறமாக வதங்கியிருக்காது. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளியும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளியும் நல்லா வதங்காத வதக்கி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம பொடி ஆட் பண்ணிக்கலாம். பொடி ஆட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் சேர்க்கணும். ஸோ அதுக்கு என்னென்னா மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் தேங்காயும், அது கூட என்னென்னா நான் கசகசா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 2ம் தான் நான் அரைக்க போகிறேன். இப்போது வேறு எதுவும் நான் அது கூட சேர்க்கலை. இது எல்லாமே நம்ம என்னென்னா பொடி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா, அதனால் இது கூட கசகசா சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மல்லிப்பொடியும், அப்புறம் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பொடியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. போனதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் கிரேவி மாதிரி நல்லா வேணும் அப்படின்னா, குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் தண்ணி கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம அவிச்சு வச்சுருக்க அந்த சோயா சங்க்ஸ் எடுத்து அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா கிரேவி எல்லாமே அது கூட அப்படி ஒன்று சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த தேங்காய் விழுது, அதையும் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் உப்பு தேவையாக இருந்துச்சுன்னா பார்த்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் இதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி அந்த மிக்ஸி ஜார கலையில் ஊற்றிக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு அது நல்லா கொதிக்கணும்.
ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதி வரணும். அது நல்லா கொதித்து அந்த மசாலா எல்லாத்தோட பச்சை ஸ்மெல்லும் போயிட்டு அது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருங்க. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிடலாம். உங்களுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணிடலாம். ரைஸ் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அண்ட் நம்ம வச்ச சோயா சங்க்ஸ் கிரேவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.